Hello friends, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து clean makeup look எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு ட்ரெண்டிங்கான மேக்கப் டெக்னிக்ஸ் வச்சு தான் நான் இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆன்லைனில் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ ஓகே, நம்மளும் அந்த டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன புதுசான ஒரு டெக்னிக்ஸ் மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அண்ட் இதுதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது வந்து ஃபுல் டுட்டோரியலாக தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் மேக்கப் ட்ரை அவுட் பண்ணுறீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிப்ஸை வச்சு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். செம்ம ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மேக்கப்போட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக கோல் என்னதுன்னா க்ளீனாக இருக்கணும், நோ மேக்கப் லுக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மேக்கப் வந்து ஆக்சுவலி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இந்த மேக்கப்லாம் பிடிக்காது பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லுக் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ எடுத்த உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், திக்கான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீச் மில்க், லாக்மே பீச் மில்க் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா இந்த நிவ்யாவோட பாட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இந்த லாக்மே பீச் மில்க் தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அதாவது உங்கள் ஃபேஸில் வந்து ஹேர் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. செம்மையாக ட்ரையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் ஸ்கின்னு. ஸோ போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட வெயிட் ஆகாமல். ஸோ இன்னொரு வாட்டி லைட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, மாய்ஸ்சரைசர் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், மேக்கப்பில் வர நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக க்ளைட் டவுன் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ நான் ஒரு சில டைம் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த டைம் நான் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஓகே, ஒன்ஸ் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைமர் அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சில டைம் நம்ம ப்ரைமர் ஸ்கிப் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்காக நான் என்ன பண்ணுறேன், ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆலோவேரா ஜெல்லும் ப்ரைமராக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் தேவையான இடத்துல மட்டுமே அப்ளை பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. லைக் டீ ஜோன்ஸ், இதுதான் டீ ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்ஸ் தான் டீ ஜோன். ஸோ இங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லிப் பாம்க்காக நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த குட்டி பாட்டில் செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். சின்ன பாட்டில்னு நினச்சி நம்ம இதோட ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் இது டிண்ட் வந்து கொடுத்துட்டு போகாது. ஓகே, இதில் ரெட் அந்த மாதிரி கலரில் இருக்குல்ல, அப்படி வந்து இதில் நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது இருக்காது. ஓகே, ஒன்ஸ் வி ஆர் டன் வித் திஸ், நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஜெல் ஐலைனர். ஓகே, ஸோ இந்த ஜெல் ஐலைனர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஆர்ச்சில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஐப்ரோஸ் பண்ணி ஐ திங்க் ஒரு 2.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக தோணல. பிகாஸ் என்னோடய ஃபோர்ஹெட்டுக்கு இந்த திக்னஸான ஐப்ரோ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே நான் விட்டுட்டு அப்படியே இதில் நான் மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐப்ரோ கட்டிங் வந்து ரெகுலராக பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ் ஷேவிங் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணுறதில்லை இந்த இதுக்கு, ஐப்ரோஸ்க்கு மட்டும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லைட்டாக இவ்வளோ தான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்ச்சில் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன். அண்ட் தென் அதே ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக ஃப்ரண்ட்டில் கூட நான் கோம் அவுட் பண்ணிக்கிறேன் அப்பர் ஷேப்பில். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோ தான் இருக்க போது என்னோடய ஐப்ரோஸ் வந்து.
ஸோ அகெயின் இந்த ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரமாட்டிக்காக என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்க. ஸோ நான் இந்த மாஸ் கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். இந்த மாஸ் கன்சீலர் பேலட்டில் இந்த டார்க் ஷேடு இருக்குது தெரியுதுங்களா? இதை வச்சு நான் இன்னைக்கு என்னோட டார்க் சர்க்கிளை வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ ஆரஞ்சு கலர் கரெக்டாக வந்து நான் எடுக்கலை. இந்த ஷேட் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் 2-3 ஷேடு டார்க்கராக இருக்குது. ஓகே, ஸோ டார்க்கரான ஒரு ஃபவுண்டேஷன் ஆரல்ஸ் கன்சீலர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் ஆக ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ உடனே ஹைட் ஆகும். இது வந்து லைட் கன்சீலர் இல்லை, என்னோட ஷேடுக்கு எக்ஸ்ட்ரீம் 2-3 ஷேடு வந்து டார்க்கரானது. ஓகே, ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹைட் பண்ணுறதுக்கு. டார்க் ஒரு கன்சீலரை வச்சு நான் என்னோட டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் தான் எப்போவுமே நேச்சுரல் ஃபினிஷ் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சே கன்சீலர் வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்காது. ஓகே, ஆஸ் பர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அது எப்போவுமே ஒரு திக்கான லேயர் தான் கொடுக்கும். ஸோ நோ மேக்கப் லுக் ஆரல்ஸ் இந்த க்ளீன் மேக்கப் லுக் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆரல்ஸாக ரொம்பவே சிம்பிளான லுக் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுவும் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் தெரியாதனமாக லாக்மே 925ல் இந்த லைட்டர் ஷேடு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். வேற ஒரு ஷேடு தான் ஆர்டர் பண்ணோம். பட் தெரியாதனமாக இந்த நியூட்ரல் ஹனி அப்படின்னு ஒரு ஷேடு வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வாங்கிட்டோம், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செம்ம சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், தாராளமாக வாங்குங்க. பட் கரெக்டான ஷேடை பார்த்து வாங்குங்க. இதை நான் வாங்கிட்டேன், வேறு எதுவுமே பண்ண முடியாத காரணத்தால் இப்போ நான் இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கூட நான் ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஷேடுமே எடுத்து நான் என்னோடய ஷேடுக்கு மேட்ச் பண்ண போகிறேன். நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க உங்களோட பேக் ஆஃப் த ஹேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உடனே இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. மேட்ச் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஏதாவது லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வரி பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஷேடை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு. கண்டிப்பாக உங்களோட நெக் ஏரியாவில் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ தனித்தனியாக தெரியாது, ஃபேஸில் ஒரு கலர் நெக்கில் ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு சூப்பரான டேப் இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பஞ்சோட பேக் இதை இருக்குல்ல, பேக் இந்த இதை எடுத்து ஜஸ்ட்டு இந்தமாரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சூப்பராக உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக மெல்ட் அவுட் ஆகிடும். ஏதாவது பேட்சியாக இருந்துச்சுன்னா அதுவும் க்ளீன் அவுட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஐ ஷேடோவுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஐ ஷேடோ எடுத்து ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணி அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த டார்க்கான ப்ரௌன் ஷேடு மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டெப்த்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஐஷேடோ பேலட் வந்து சூப்பரான ஒரு பேலட்டு. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட்டை வச்சு நீங்கள் நிறைய லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உங்களோட ஐஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பாப்பப் ஆகும். கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காஜல் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லைட்டராக வேணும்னா நீங்கள் ப்ரௌன் ஐ ஷேடோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ரௌன் ஐ ஷேடோ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து நிறைய இந்த லுக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஆக்சுவலாகவே ஹூடட் ஐஸு சின்ன கண்ணு, ஸோ ஐலேஷும் இருக்காது. நான் வந்து ஒரு 4-5 கோட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ ஐ திங்க் இந்த 2 கண்லேயுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நான் மஸ்கரா அப்ளை பண்ணல. இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். அவ்வளோ என்ஹான்சிங்காக இருக்கும் உங்களோட ஐஸ் வந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேக் வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ்க்காக இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் குட் ஒயிட் லிப்ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ணுக்கு பாதியிலேருந்து எடுத்து மேலே கொண்டு போங்க. ஸோ தட் உங்களுக்கு லிஃப்டடான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், இதை அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் நான் இந்த ஸ்பஞ்சோட பேக் சைடை வச்சு ஜஸ்ட்டு பிளெண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஒரு ஈஸியான ஒரு ப்ளஷ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டூயி மேக்கப் வேணும், ஒரு கிளாஸான மேக்கப் வேணும் உங்களுக்குன்னா பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு மேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஃபினிஷ்க்கெல்லாம். இந்த ஷேட் வந்து நீங்கள் எங்கேயாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ரிலையன்ஸ் ஸ்டோரில் வந்து டைரெக்டாகவே கிடைக்கும். சூப்பராக செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கை பார்க்கும் போதே அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும். பண்ண போகிறேன்னா இதே சேம் லிப்ஸ்டிக்கை வச்சு நான் என்னோடய லிப்ஸ்டிக் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த செட்டிங் ஸ்ப்ரே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து ப்ளூ ஹெவன். ஸோ வாங்கலாம். ஓகே, ஸோ டெய்லி யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி டேப் பண்ணிக்கோங்க. நான் கான்டோரிங் பண்ணலை அண்ட் ப்ரான்சிங் பண்ணலை. பிகாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு க்ளோ லுக் வந்து கிடைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டருக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரைட், ஸோ வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த சேம் பேலட் எடுத்து இந்த ஷேடு இருக்குது தெரியுங்களா? ஸோ இந்த ஷேடை எடுத்து நான் இப்போது அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்காக நான் இப்போது ஃப்ளஃபியான ப்ரஷ் வந்து நான் எடுத்துருக்கேன். இதை மேபி பவுடர் ப்ரஷ் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இதில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டைரெக்டாக பார்க்கும்போது. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஹோல் ஃபேஸை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்குவேன். ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கிறேன் நான் லைட்டாக. அவ்வளோதான். ஸோ எஸ் கேர்ள்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்டு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இந்த லுக் வந்து டர்ன் அவுட் ஆச்சு இந்த நியூ டெக்னிக்ஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் சஜஷன் இருக்குது ஒரு நெக்ஸ்ட் வீடியோ என்ன நம்ம யோசிக்கலாம், என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நியூ டெக்னிக்ஸை வச்சு நீங்கள் உங்கள் மேக்கப் ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேஸ் மேக்கப் வந்து அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை கேர்ள்ஸ். பாய்.